வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோக்கல்ல முக்கியமான பல தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல் தகவல் என்ன தெரியுமா? டிவிகேவுக்கு ஆதரவாக அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்களுடைய கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. சிவி சண்முகம் டீம் என்ன சொல்றாங்க? எங்களுடைய கட்சி பதவியை பறிக்க இபிஎஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு? தொண்டர்கள் தான் ஃபர்ஸ்ட். தொண்டர்களுடைய உணர்வை மீறினவர் எடப்பாடி. திமுகவுடைய உதவியோட சிஎம் ஆக நினைச்சவர். அந்த நிமிடமே அவருக்கு எல்லா அதிகாரமும் போயிருச்சு அப்படின்னு சிவி சண்முகம் பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 717 டாஸ்மாக் கடைகளை மூட விஜய் உத்தரவு போட்டார்ல. முக்கியமான இடங்கள்ல இருந்து மத வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அந்த ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூட மொத்தம் 717 உத்தரவு போட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கவர்மெண்ட் உத்தரவிட்டதாக செய்திகள் வருது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய ரூல் தான். 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசாங்கத்துடைய ரூல்லே இருக்கு. புதுசாக டிவிகே கவர்மெண்ட் இதை பண்ணலை. ஆனால் முன்னாடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபார்மாலிட்டிக்கு சும்மா வாய்மொழி உத்தரவு மாதிரி. ஆனால் இப்போ டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரிக்டாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். வயதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, மது வாங்க வந்த ஒருத்தர் 21 வயதுக்குட்பட்டவர் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இது மாதிரியான ஆவணங்களை கேட்டு வயதை உறுதிப்படுத்திக்கணும். 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் மீது அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஒரு வீடியோ ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குங்க எனக்கு. பிரதமர் மோடி ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்கிறவர் கிடையாது. முதல்ல அவர் ஃபாலோ பண்ணுவார், அதன் பிறகு தான் மக்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன்ல. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தனக்கு என்ன பண்ணிக்கிட்டாரு தெரியுமா? எஸ்பிஜி கிட்ட தேவையில்லாத வாகனங்களை கட் பண்ணிடுங்க, என்னுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ வாகனம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, இவி வெஹிக்கிளை பயன்படுத்துங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணதாக நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ 2 கார் மட்டும்தான் போகிற ஒரு வீடியோ வைரல். மோடியுடைய கான்வாயில் 2 காரு, ஒன்று மோடி இருக்கிற காரு, இன்னொன்று பாதுகாப்புக்கான காரு, 2 மட்டும்தான் போகுது. இது உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தம் தான். நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அவர், எவ்வளவு த்ரெட்டன் இருக்குது அவருக்கு, எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அதனால் தன்னுடைய செக்யூரிட்டி விஷயத்தில் மோடி காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அவர் நாட்டுடைய பிரதமர். அதனால் இதில் எல்லாம் மிச்சப்படுத்தி என்ன ஆக போகுது? நல்லவங்களாக இருக்கலாம், அதுக்கு இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறது. அதனால் உடனடியாக மோடி இந்த டிசிஷனை வாபஸ் வாங்கணும். எப்போதும் போல் அவருடைய கான்வாயில் வாகனங்கள் எப்போதும் எவ்வளோ வாகனங்கள் இருக்கணுமோ அவ்வளோ வாகனம் இடம் பெறணும். அவருடைய செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு. அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை தான் நாட்டு மக்களும் சொல்கிறாங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் தலைவரே ஃபஸ்ட்டு, அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாட்டு மக்களுடைய ஃபீட்பேக்கையும் பார்க்க முடியுது. அடுத்து மே 19ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புயல் வருதான். அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கா? அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது. அமெரிக்காவிலேருந்து எப்படி புயல் வரும் அப்படின்னு யாருக்கும் டவுட் வேண்டாம். அண்ணாமலையை தான் சொல்கிறேன். மே 19ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புகிறார் அண்ணாமலை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்தியா திரும்புகிறாரு. இந்தியா திரும்பிய உடனேயே மறுபடியும் பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் போயிடும். ஜூலை மாதம் பிஜேபியுடைய மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கேபினெட் ரீஷஃபிள் நடக்குதுன்னு சொன்னேன்ல, இன்னொரு பக்கம் பிஜேபியிலையும் அமைப்பு ரீதியாக பல மாற்றங்களை கொண்டு வர நிதின் நவீன் முடிவெடுத்திருக்காராம். கூட்டி கழித்து பார்த்தா ஜூலை மாதம் பாஜக ஸ்டேட் யூனிட்டுடைய பிரசிடென்ட் மாற்றப்படுவதற்கு ஹை சான்ஸ் இருக்குது. அது அண்ணாமலை நியமிக்கப்படுவதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பிரிங் பேக் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கெல்லாம் தெரிவிக்க விட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவை காப்பாற்ற இனி அண்ணாமலைனால் மட்டும்தான் முடியும். அதனால் ஜூலை மாதம் எப்போது வேண்டுமானாலும்
இந்த அறிவிப்பு பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வர 19ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.